சட்டமன்றத்தில் ரேஷன் அரிசி தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. நானும் 5 ஆண்டு காலம் கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய காரணத்தான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அவை முன்னவர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒண்ணு, இப்ப ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்க ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். கழக ஆட்சியில பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது.